ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். இப்பொழுது சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அதற்கான ஒரு வேத வசனம் மார்க்கு 13:10. இப்பொழுது நாம் வாசிக்கலாம். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். இயேசு இங்கு கட்டளையாக கொடுக்கிறார். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்க வேண்டும். நிச்சயமாகவே நீங்க முன்னாடி போய் செய்கிற காரியம் என்னன்னா, நீங்க சுவிசேஷத்தை ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு குழுவிற்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய கடமையில இருக்கிறீங்க. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமியில் வந்தார், அவர் எதற்காக பாடுபட்டார், எதற்காக அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார் என்று அநேக ஜனங்கள் இன்றும் கூட அறியாமல் இருக்கிறார்கள். எல்லா நாடுகளிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாலும் இன்றும் சில தேசங்களில் சில நாடுகளில் சுவிசேஷம் அங்கு போய் சென்றடையல. அப்போ நாம் தேவனுக்காக இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? தேவன் கொடுத்த கட்டளை பாருங்க, அவர் கண்டிப்பாக நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார். தேவனுடைய வருகை அதிசீக்கிரமாய் இருக்கிறது. அப்பொழுது நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வேலை, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எல்லாமே நம்மளது மட்டும்தான் வாழ்க்கைன்னு சொல்லி இன்னைக்கு அநேக பேர் பாருங்க, நம்மை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கிறவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார் பாருங்க, என்னுடைய வேலையை செய்வதற்காக தான் நான் மனிதனை ஒவ்வொருவரையும் படைத்திருக்கிறேன். ஒவ்வொருவரும் தேவனுடைய நற்செய்தியை பெற்றுக்கொண்டு அவர்கள் நரக வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எதற்காக அவதரித்தார்? பாவ வாழ்க்கையில இருந்து ஜனங்கள் விடுதலையாக வேண்டும். இங்கு மரித்த பின்பு நித்திய ஜீவனை அடைய வேண்டும். ஏனென்றால் தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு ஆதாமின் மித்தமாக பிரிந்து போயாச்சு இல்லைங்களா? கட்டாயிடுச்சு அந்த உறவு. அந்த உறவை மேன்மைப்படுத்த, அந்த உறவை பாருங்க துண்டித்த அந்த உறவை அவர் சரிப்படுத்துவதற்காக மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்தார். தேவனை இன்னைக்கு எந்த ரூபத்துல நாம் பார்க்கிறோம்? அவர் ஆவியான தேவன், அவர் ஆவியாய் இருக்கிறார். ஆனாலும் இயேசு என்ற மாம்சீகத்தை எடுத்துக்கொண்டு அவர் எதற்காக வந்தார்? நம்முடைய பாவ வாழ்க்கைகளை அவர் பாருங்க சுத்திகரித்து அவருடைய சொந்த பிள்ளையாக மாற்றி நித்திய வாழ்வை அடைவதற்காக என்று அநேக இடங்கள்ல நாம சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இதற்காக தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனோடு உறவாடுவதற்காக தான் மனிதனை தேவன் படைத்தார். இன்னைக்கு வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நம்முடைய வேலை, நம்முடைய குடும்பம் எல்லாமே என்னது என்னது என்று போய் கொண்டிருக்கிற காலத்தில் தேவன் சொல்லுகிறார், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும்னு. அவருடைய கட்டளையை பாருங்க, என்னுடைய சுவிசேஷத்தை நீங்க அறிவிச்சே ஆகணும். வேற வழியே இல்லை. ஏனென்றால் நம்ம உதாரணமாக பாருங்க, ஒரு நன்மையை நான் பெற்றுக்கொண்டால் என் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட சொல்லாம இருக்க முடியாது. ஏனென்றால் என்னுடைய சுவாபம் அது. ஏனென்றால் தேவன் என்னை தனித்துவமாக படைத்திருக்கிறார். எந்த மிருகத்துக்கும் அதை தேவன் கொடுக்கல. அவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனிதனுக்கு நல்லதை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய தன்மையை தேவன் வைத்திருக்கிறார். அப்பொழுது நாம் மாத்திரம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு மற்றவர்கள் நரகத்திற்கு போகலாமா? அவர்களும் ரட்சிப்புக்குள் வரணும், பரலோக வாழ்க்கையை நித்திய ஜீவனை அடையணும். அதற்காக இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் என்று தேவன் சொல்லுகிறார். இந்த நாட்களில கூட நாம எவ்வளவோ வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் தேவனுக்கென்று நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதும் ஒரு வேலை என்று நாம் எடுத்துக்கொண்டு அந்த பணியை செயல்படுத்தணுங்க. ஒருவேளை நான் படிப்பறிவு இல்லைன்னு சொல்றீங்களா? ஆனாலும் தேவன் சொல்லுகிறார் பாருங்க, படிப்பு அறிவு இல்லைன்னாலும் கேள்வி ஞானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். நீங்கள் சர்ச்சையில கேட்டிருக்கீங்களா தேவனுடைய வார்த்தைய? இல்ல மற்றவங்க உங்ககிட்ட பேசியிருக்காங்களா இயேசுவை பத்தி? அதை போய் மற்றவர் இடத்துல சொல்லுங்க. அது போதும். அதுதான் தேவனுடைய நற்செய்தி. ஆமாங்க, இந்த நாட்கள்ல கூட நம்ம இன்னைக்கு என்ன ஜபிக்க போகிறோம்னா, இன்னைக்கு
தேவனுடைய நற்செய்திய இந்த நாட்கள்ல இருந்து இன்னையிலிருந்து நம்ம ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க போறதற்காக தேவனுடைய உதவியை நாடி நம்ம செபிக்க போறோம். இத்தனை நாள் நான் சுயமா வாழ்ந்துட்டேனே, தேவனுடைய பணியை செய்யலையே. இன்னைக்கு வீட்டுல இருக்கிற பெண்களாகட்டும், வேலைக்கு போகிற ஆண்களாகட்டும், எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துல தேவனுடைய பணியை நம்ம செய்யலாம். அதற்காக செபிக்க போறோம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. இந்த நாட்கள்ல சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று நாங்க பார்த்தோம். சுவிசேஷம் அறிவிக்கலனா இந்த உலகம் முழுவதும் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள முடியாது. அவர் நம்முடைய ரட்சிப்புக்காக நம்மை மீட்டு கொள்ள, நம்மை நலவாழ்வுக்கு கொண்டு போக, நம்மை நித்திய ஜீவன் அடைய, நம்மை தேவனோடு உறவாட அவர் வந்தார் என்று ஜனங்களுக்கு அறிவிக்க தேவனே எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்கள் சுயநலமாய் வாழ்ந்த காலங்களுக்கு பதிலாக இந்த நாட்கள்ல இருந்து இயேசு உங்களை குணப்படுத்த அவர் வந்திருக்கிறார், இயேசு உங்களை விடுதலையாக்க வந்திருக்கிறார் என்று நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்க எங்களுக்கு ஞானத்தையும் புத்தியையும் ஆண்டவரே நீர் கொடுத்து எங்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.